வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 1.2 ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தாச்சு, சாப்டர் 1 பார்க்குறோம். ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா growth in the computer industry is determined by the development in technology. தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி வந்து அப்படின்னா கணிப்பொறியிட அந்த கம்ப்யூட்டர் வளர்ச்சியை பொறுத்து தான் அதை தீர்மானிக்கிறாங்க. அதில் இதில் தான் அது டிட்டர்மைன் ஆகுது அப்படிங்கிறாங்க. Based on various stages of development, computers can be categorized into different generations. நான் முன்னாடி சொன்ன அந்த ஜெனரேஷன்ஸ் இதுதான். கம்ப்யூட்டர்ஸ் வந்து அந்த டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி பல மாதிரியான கேட்டகரிஸில் ஜெனரேஷன்ஸாக கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் மாடல் கம்ப்யூட்டர் சார்லஸ் பாபேஜ் கண்டுபிடிச்சது வேக்கம் டியூப். நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ப்ராசஸர்ஸ் மாதிரி அவர் அப்போ யூஸ் பண்ணது வேக்கம் டியூப்ஸ். பீரியட் அப்போனா 1940 1956 வரைக்கும் இந்த பீரியடில் இது இருந்துச்சு. மெயின் காம்பனண்ட் பாருங்க தெரியுதா, வேக்கம் டியூப்ஸ் இப்படி தான் இருக்கும். பிக் சைஸாக இருந்துச்சு. மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் பார்க்குறோம். பிக் சைஸாக இருந்துச்சு, ரொம்ப பவர் ஹையாக இழுத்துச்சு. மால் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட், ரொம்ப சீக்கிரத்தில் ஹீட் ஆகுனதுனால மால் ஃபங்க்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மெஷின் லேர்னிங் மெஷின் லாங்குவேஜ் மட்டும்தான் இதில் யூஸ் ஆகுச்சு. ஓகேவா? அடுத்தது அதுக்கப்புறம் என்ன வளர்ச்சி அடைஞ்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் ENLAC, EDVSC, யூனிவேக், ENLAC அப்படின்னு சொல்லுவாங்க. ENLAC கம்ப்யூட்டர் வந்து அபவுட் 27 டன் வெயிட்டாக இருந்துச்சு. சைஸ் ஒரு இது 8 அடிக்கு 100 அடி இன்ட்டு 3 ஃபீட், 150 வாட்ஸ் பவராக சாப்பிட்டுச்சு. செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் பாருங்க, ப்ராசஸர் 1956 1964 வரைக்கும் இருந்துச்சு. இது டிரான்சிஸ்டர். அங்கே இருந்த வேக்கம் டியூப் எவ்வளோ பெருசு இருந்துச்சு, இப்போ எவ்வளோ ஸ்மாலர். இது எப்படி டிரான்சிஸ்டர் எப்படி இருக்கு பாருங்க, ஸ்மாலர் கம்பேர் டு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ரொம்ப லெஸ் ஹீட்டாக கொடுத்துச்சு, லெஸ் பவரை யூஸ் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனோட கம்பேர் பண்ணும்போது லெஸ் பவர். பங்க்சுவேட்டட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் டெவலப்டு, பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங். இதில் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்க்ளூட் பண்ணுறாங்க, அதாவது டெவலப் பண்ணுறாங்க. எப்படின்னா இப்போ விண்டோஸ், மேக், ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் செகண்ட் ஜெனரேஷன் ப்ராசஸரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மல்டி ப்ரோக்ராமிங் இதில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மிஷின் லாங்குவேஜ் மட்டும் யூஸ் பண்ணாமல் அசம்பிளி லாங்குவேஜ் தான் ஹார்ட்வேருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான லாங்குவேஜ். டிரைவர்லேருந்து எல்லாமே எழுதக்கூடிய ஒரு லாங்குவேஜ்னா அசம்பிளி லாங்குவேஜ் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அந்த லாங்குவேஜ் இதில் தான் இன்க்ளூட் பண்ணாங்க. அடுத்து செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்லேயே IBM வந்து ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி. ப்ராசஸர் இந்த கம்ப்யூட்டர்ஸ் போட்டதில் IBM 1401, IBM 1620, யூனிவேக் 1108 இந்த மாடலில் வந்து தேர்ட் ஜெனரேஷன் ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணாங்க. 1964 to 1971 இந்த ப்ராசஸர்ஸ் இருந்துச்சு. ஐசின்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். கம்ப்யூட்டர்ஸ் வேர் ஸ்மாலர், ஃபாஸ்டர், மோர் ரிலையபிள். ரொம்ப சின்னதாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மாலருக்கான அடிப்படை. ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, ரொம்ப லெஸ் பவர் கன்சியூம் பண்ணிச்சு. ஹை லெவல் லாங்குவேஜஸ் யூஸ்டு, C++ இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் இதில் ஹையாக யூஸ் பண்ணாங்க. அடுத்து தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ், இதில் IBM வருது பாருங்க, IBM 360 சீரியஸ், Honeywell 6000 சீரியஸ். இதான் ஃபோர்த் ஜெனரேஷன் ப்ராசஸர். 1971 1980 வரைக்கும் இருந்துச்சு. மைக்ரோசாஃப்ட் ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிறது வரைக்கும் அதுதான் ப்ராசஸரில் கம்ப்யூட்டர்ஸில் வைக்கிறது. இதுதான் VLSIன்னு சொல்லுவாங்க, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் தான் பேசிக். அதில் எந்த படிப்படியாக இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ் வந்துருச்சு. ஸ்மாலர் அண்ட் ஃபாஸ்டர் மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரியஸ் சச்சஸ் ஆப்பிள் அண்ட் IBM வேர் டெவலப்டு. போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ். PCs இதை இங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல தூக்கிட்டு போகிறதுலேருந்து எல்லாமே PCஸில் தான் இருந்துச்சு. IBMமும் ஆப்பிளும் இதை நல்ல ஒரு வளர்ச்சியை டெவலப் பண்ணாங்க. ரொம்ப ஸ்மாலர் ஃபாஸ்டர். இதுலேருந்து தான் I3, I5, I7, AMD இந்த மாதிரி ப்ராசஸர்ஸ் இங்கே தான் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அடுத்து ஃபிஃப்த் ஜெனரேஷன் இப்போ உள்ளது 1982 டில் டேட். 1980 தான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ULSIன்னு சொல்லுவாங்க, அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். அது வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட், இது அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். பேரலல் ப்ராசஸிங், சூப்பர் கண்டக்டர் தான் இதில் யூஸ் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் சைஸ் வாஸ் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ், ரொம்ப சின்ன அளவுக்கு சுருக்கியாச்சு. கேன் ரெகக்னைஸ் இமேஜ் அண்ட் கிராஃபிக்ஸ். இதுதான் AI. ஒரு இமேஜா, இது இமேஜ் என்ன சொல்லுது எப்படிங்கிறது வரைக்கும் ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணது.
அடுத்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் சொன்னா. அடுத்து ஏபிள் டு சால்வ் ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இன் இன்க்ளூடிங் டெசிஷன் மேக்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். டெசிஷன் ஒரு பிரச்சனையில் டெசிஷன் தீர்மானிக்கிறது, என்ன லாஜிக்கலாக ரீசனிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இது பண்ணுச்சு. அடுத்து 6th ஜெனரேஷன் இனி ஃபியூச்சரில் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறது. parallel distributed computing. Computers have become smarter, faster, and smaller. Development of robotics, natural language processing, development of voice recognition software. இதெல்லாம் இப்போயே வந்துருச்சு. வாய்ஸ் ரெக்கக்னிஷன் உள்ள ஆண்ட்ராய்டு எலெக்ஸா இந்த மாதிரி வந்துருச்சு. லாங்குவேஜ் ப்ராசஸிங்லேயே நிறைய மாதிரியான லாங்குவேஜஸ் வந்துருச்சு. ரோபோட்டிக்ஸ் வந்துருச்சு. ஆனால் இது வருங்காலத்தில் ஒரு ஹியூமனை போலவே ஹியூமனாக செயல்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டூயினோவில் பாருங்க, ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் எப்போ உருவாச்சுன்னா the ENIAC, Electronic Numerical Integrator and Calculator, was invented by J. Presper Eckert, ஜான் மேக்கலும் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் கண்டுபிடிச்சாங்க. எப்போனா 1943 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அது கம்ப்ளீட் ஆகலை 1946 வரைக்கும். ஆனால் 1800 ஸ்கொயர் ஃபீட் அதுக்கு யூஸ் ஆகுச்சு. 18,000 வேக்கம் டியூப்ஸ் யூஸ் ஆகுச்சு. வெயிட்டிங் அட் மோஸ்ட் 50 tons யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு இதை ரெடி பண்ணுறதுக்கு. அதான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த 6th ஜெனரேஷன் கம்ப்யூட்டிங் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.